எனதருமை நாட்டுமக்களே, வணக்கம். மனதின் குரலில் நாம் எல்லோரும் ஒன்றிணைவது, உங்கள் அனைவரிடமிருந்தும் கற்பது, நாட்டு மக்களின் சாதனைகளைப் பற்றி தெரிந்து கொள்வது உண்மையிலேயே மிகவும் சுகமான அனுபவத்தை அளிக்கின்றது. பரஸ்பரம் ஒருவரோடு ஒருவர் விஷயங்களைப் பகிர்ந்து மனதின் குரலை நாம் ஒலிக்கச் செய்து வருகையில் இந்த நிகழ்ச்சி 125 பகுதிகளை கடந்து விட்டது பற்றி தெரியவே இல்லை. இன்று நமது இந்த நிகழ்ச்சியின் 126வது பகுதி. இன்றைய தினத்தோடு சில சிறப்பம்சங்களும் இணைந்திருக்கின்றன. இன்று பாரதத்தின் 2 மகத்தான ஆளுமைகளின் பிறந்த நாளாகும். நான் தியாகி பகத்சிங், லதா தீதி பற்றித்தான் குறிப்பிடுகின்றேன். நண்பர்களே, உயிர் தியாகி பகத்சிங் பாரதவாசிகள் அனைவருக்கும், குறிப்பாக தேசத்தின் இளைஞர்களின் ஊக்கத்தின் ஊற்று. அஞ்சாமை என்பது அவருடைய இயல்பின் ஒவ்வொரு கூறிலும் நிறைந்திருந்தது. தேசத்திற்காக தூக்கு மேடை ஏறும் முன்பாக பகத்சிங் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் என்னையும் என்னுடைய சகாக்களையும் போர்க்கைதிகளைப் போல நடத்த வேண்டும் என்றும், ஆகையால் எங்கள் உயிர் தூக்கு மேடையில் அல்ல, துப்பாக்கியால் சுடப்பட்டு போக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆங்கிலேயர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார். பகத்சிங் அவர்கள் மக்களின் துயரின் பொருட்டு மிகவும் புரிந்துணர்வு உடையவராக இருந்தார். அவர்கள் உதவிக்கு எப்போதும் முன்வந்தார். நான் உயிர் தியாகி பகத்சிங் அவர்களுக்கு மரியாதை கலந்த ஸ்ரத்தாஞ்சலிகளை அர்ப்பணம் செய்கிறேன். நண்பர்களே, இன்று லதா மங்கேஷ்கரின் பிறந்த நாளுமாகும். பாரத நாட்டு கலாச்சாரத்திலும் இசையிலும் பிரியமுடைய எவரும் அவருடைய பாடல்களை கேட்டு உணர்ச்சி பெருக்கில் நனையாமல் இருக்க முடியாது. அவருடைய பாடல்களில் மனித உணர்வுகளை பிரதிபலிக்கும் அனைத்தும் இருந்தன. அவர் பாடிய தேசபக்தி பாடல்கள் மக்களுக்கு உத்வேகம் அளித்தன. பாரதத்தின் கலாச்சாரத்தோடும் கூட அவருக்கு ஆழமான பிணைப்பு இருந்தது. நான் லதா தீதிக்கும் கூட என் இதயபூர்வமான நினைவாஞ்சலிகளை தெரிவிக்கிறேன். நண்பர்களே, லதா தீதி கருத்தூக்கம் பெற்ற மகத்தான ஆளுமைகளில் வீர் சாவர்க்கரும் ஒருவர். அவரை இவர் தாத்யா என்று அழைப்பார். வீர் சாவர்க்கர் அவர்களின் பல பாடல்களையும் கூட தனது குரலால் இழைத்திருக்கிறார். சகோதரி லதா அவர்களுக்கும் எனக்கும் ஒரு அன்புறவு எப்போதுமே இருந்து வந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மறக்காமல் அவர் எனக்கு ராக்கியை அனுப்பி வைப்பார். மராட்டி மெல்லிசையின் மகத்தான ஆளுமையான சுதீர் ஃபட்கே அவர்கள் முதன்மையாக லதா தீதியை எனக்கு அனுபவம் செய்து வைத்தது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. சுதீர் அவர்களால் இசையமைக்கப்பட்டு உங்களால் பாடப்பட்ட ஜோதி கலஷ் சலுக்கே என்ற பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று நான் அப்போது லதா தீதியிடம் கூறினேன். நண்பர்களே, நீங்களும் என்னோடு கூட இதன் ஆனந்தத்தை பருகுங்கள். ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, ज्योति कलश छलके, वे गुलाबी लाल सुनहरे रंग दल बादल के, ज्योति कलश छलके. எனதருமை நாட்டு மக்களே, நவராத்திரியின் இந்த வேளையில் நாம் சக்தியை உபாசனை செய்கிறோம். நாம் பெண் சக்தியை கொண்டாடுகிறோம். வர்த்தகம் தொடங்கி விளையாட்டுக்கள் வரை, கல்வி தொடங்கி அறிவியல் வரை, எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, தேசத்தின் பெண்கள் அனைத்து துறைகளிலும் தங்களுடைய கொடியை நாட்டி வருகின்றார்கள். கற்பனை கூட செய்து பார்க்க கடினமான சவால்களையும் அவர்கள் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக 8 மாதங்கள் வரை உங்களால் கடலில் இருக்க முடியுமா? காற்றின் வேகத்திற்கேற்ப முன்னேறிச் செல்லும் பாய்மரப் படகிலே, எப்போது வேண்டுமானாலும் மோசமாகக்கூடிய வானிலை கொண்ட சமுத்திரத்திலே 50,000 கிலோமீட்டர் தூரம் பயணிக்க முடியுமா என்று நான் உங்களிடம் வினா எழுப்பினால் உங்கள் விடை என்னவாக இருக்கும்? அப்படி செய்யும் முன்பாக நீங்கள் 1000 முறை யோசித்துப் பார்ப்பீர்கள். ஆனால் பாரதிய கடற்படையின் 2 சாகசம் நிறைந்த அதிகாரிகள்
நாவிகா சாகர் பரிக்கிரமா மூலம் இப்படி செய்து காட்டியிருக்கின்றார்கள். மனவுறுதி, நெஞ்சுரம் என்றால் என்ன என்பதை இந்த 2 அதிகாரிகளும் இணைந்து நிரூபித்திருக்கின்றார்கள். ஒருவர் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா, மற்றவர் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா. இந்த 2 அதிகாரிகளும் இப்போது நம்முடன் தொலைபேசியில் இணைந்திருக்கின்றார்கள். ஹலோ. ஹலோ சார். வணக்கம் ஜி. வணக்கம் சார். என்னுடன் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னாவும் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபாவும் இணைஞ்சிருக்கிறாங்க, சரிதானே? ஆமாம் சார், 2 பேரும் இருக்கோம் சார். சரி, உங்க 2 பேருக்கும் நமஸ்காரம், வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். உங்க 2 பேர்த்தையும் பத்தி நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க, நீங்களே சொல்லுங்க. சார், நான் லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா சார். நான் இந்திய கப்பற்படையோட ஏற்பாட்டியல் துறையை சேர்ந்தவ. நான் கப்பற்படையில் 2014 வருஷம் சேர்ந்தேன் சார். கேரளத்தோட கோழிக்கோட்டிலேருந்து நான் வரேன். எங்கள் அப்பா இராணுவத்தில் இருந்தார். எங்கள் அம்மா இல்லத்தரசி தான் சார். எங்கள் கணவரும் கூட இந்திய கப்பற்படையில் அதிகாரியாக இருக்காரு சார். என்னோட சகோதரி தேசிய மாணவர் படையில் வேலை பார்த்துட்ருக்கா. ஜெய்ஹிந்த் சார். நான் லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா பேசுகிறேன். நான் கப்பற்படையில் 2017ஆம் ஆண்டு கப்பற்படை படைக்கல கண்காணிப்பு பிரிவில் சேர்ந்தேன். எங்கள் அப்பா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எங்கள் அம்மா புதுச்சேரியை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா இந்திய விமானப்படையில் பணியாற்றினாங்க. உண்மையில் இராணுவத்தில் சேரணத்திற்கான உத்வேகத்துக்கு எங்கள் அப்பா தான் காரணம். எங்கள் அம்மா இல்லத்தரசியாக இருக்காங்க. சரி தில்னா, ரூபா, உங்கள் 2 பேர்கிட்ட இருந்தும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறது என்னென்னா, சாகர் பரிக்கிரமாவில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுங்கிறத நாட்டு மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறது தான். மேலும் இது ஒன்றும் சுலபமான விஷயம் இல்லை. பல கடினங்கள் வரும், பல இடர்களை எதிர்கொள்ள வேண்டி வந்திருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஆமாம் சார், நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் ஒரு முறை தான் சார் கிடைக்கும். இந்த உலகத்தை சுற்றி வருதல்ங்கிறது எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சார். இதை இந்திய கப்பற்படையும் இந்திய அரசாங்கமும் தான் அமைச்சு கொடுத்தாங்க. இந்த பயணத்தில் நாங்கள் சுமார் 47,500 கிலோமீட்டர் தூரம் படகுலையே பயணித்தோம். நாங்கள் 2024 வருஷம் அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு கோவாவை விட்டு புறப்பட்டு 2025 வருஷம் மே மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு திரும்பி வந்தோம். இந்த பயணத்தை நாங்கள் நிறைவு செய்ய நாங்கள் எடுத்துக்கிட்டது மொத்தம் 238 நாட்கள் சார். இந்த 238 நாட்கள்லையும் நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் அந்த படகுலையே இருந்தோம் சார். அம்மாடியோ. அப்புறம் சார், இந்த பயணத்தை மேற்கொள்ள நாங்கள் 3 வருஷம் தயாரிப்புகளில் ஈடுபட்டோம். திசையறிதல்ல இருந்து ஆரம்பிச்சு தகவல் தொடர்பு, அவசர கால கருவிகளை எப்படி இயக்குறது, எப்படி டைவிங் செய்யறது, படகுல ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டாலோ அப்படி இல்லைன்னா மருத்துவ அவசர நிலை உண்டானாலோ எப்படி அதை சமாளிக்கிறது, இது எல்லாத்த பற்றியும் எங்களுக்கு இந்திய கப்பற்படை பயிற்சி அளித்தாங்க சார். அது மட்டும் கிடையாது, இந்த பயணத்திலேயே ரொம்ப நினப்பில் வச்சுக்க வேண்டிய விஷயம்னு சொன்னால் அது நம்ம பாரதத்தோட கொடிய பாயிண்ட் நெமோவில் பறக்க விட்டது தான் சார். சார், இந்த பாயிண்ட் நெமோங்கிறது உலகத்திலேயே ரொம்ப தொலைவான இடத்துல இருக்குது. அதுக்கு இருக்கிறதுலையே பக்கத்தில் யாராவது மனிதன் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கண்டிப்பாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தான் சார் இருக்காங்க. அந்த இடத்துக்கு பாய்மர படகுல பயணித்த இந்திய நாட்டை சேர்ந்த முதல் மனிதர்கள், ஆசிய பகுதியோட முதல் மனிதர்கள், ஏன் உலகத்தோட முதல் மனிதர்கள்னா அது நாங்கள் தான் சார். இது எங்களுக்கு ரொம்ப பெருமிதமான விஷயம் சார். அடேங்கப்பா, பல பல நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்யூ சார். உங்க சகா ஏதோ சொல்ல விரும்புறாங்க போல் இருக்க. சார், பாய்மர படகுல உலகத்தையே சுற்றி வந்தவங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தா எவரெஸ்ட் சிகரத்தையே எட்டி பிடிச்சவங்களை விட ரொம்பவே குறைவு. மேலும் பாய்மர படகுல தனியாக சுற்றி வந்தவங்கன்னா அவங்க எண்ணிக்கை விண்வெளிக்கு போனவங்களோட எண்ணிக்கையை விடவும் ரொம்பவே குறைவு. அட, இத்தனை சிக்கலான பயணத்துக்கு ரொம்பவே குழுப்பணி அவசியம். அங்க குழுவில் நீங்க 2 அதிகாரிகள் மட்டும் இருந்திருக்கீங்க. இதை நீங்க எப்படி சமாளிச்சீங்க? ஆமாம் சார், இப்படிப்பட்ட பயணத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா உழைக்க வேண்டியிருந்துச்சு. லெப்டினன்ட் கமாண்டர் தில்னா சொன்ன மாதிரி இதை சாதிக்கணும்னு 2 பேர் மட்டுமே இருந்தோம். நாங்கள் தான் படகை ரிப்பேர் செய்கிறவங்க, இன்ஜின் மெக்கானிக்கும் நாங்கள் தான். மேலும் பாய்மர சமாளிப்பது, மருத்துவ உதவியாளர், சமையல்காரங்க, சுத்தம் செய்கிறவங்க, டைவ் செய்கிறவங்க, திசை அறிகிறவங்க எல்லாத்தையுமே நாங்களே செய்துக்க வேண்டியிருந்துச்சு சார். இதை சாதிக்கணும்னு இந்திய கப்பற்படையோட மிகப்பெரிய பங்களிப்பு இருந்துச்சு. எங்களுக்கு அனைத்து விதமான பயிற்சியும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆக்சுவலாக சார், நாங்கள் 4 ஆண்டுகளாக ஒன்றா கடல் பயணம் மேற்கொண்டு வரோம். எங்களுக்கு பரஸ்பர பலன்கள், பலவீனங்கள் பற்றி நல்லா தெரியும்.
ஆகையினால எங்க படகுல இருந்த கருவிகள் பழுதாகலனா அதுக்கு காரணம் எங்களோட குழுவா செயல்படக்கூடிய உணர்வு தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன் சார். நல்லது. பருவநிலை மோசமாகும் போது, ஏன்னா கடல் உலகம் எப்படிப்பட்டதுன்னா எப்போ பருவநிலை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த சூழலை நீங்க எப்படி கையாண்டீங்க? சார், எங்க பயணத்துல மோசமான சவால்கள் நிறைய இருந்துச்சு. குறிப்பா தென்கடல் பகுதியில் எப்பவுமே பருவநிலை மோசமாக இருக்கும். நாங்க 3 சூறாவளிகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்துச்சு சார். எங்க படகு வெறும் 17 மீட்டர் நீளமானது. இதோட அகலம் வெறும் 5 மீட்டர் தான் சார். சில வேளைகளில் அலைகள்னு சொன்னால் 3 அடுக்கு கட்டிடம் உயரத்துக்கு வரும் சார். மேலும் நாங்கள் ஏகப்பட்ட வெப்பம் ஏகப்பட்ட குளிரை சமாளிக்க வேண்டியிருந்துச்சு சார். அண்டார்டிகாவில் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தப்ப வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸாக இருந்துச்சு. காற்று மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிட்டு இருந்துச்சு. இந்த இரண்டையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வந்துச்சு சார். குளிர்லேருந்து தற்காத்துக்க நாங்கள் 6லிருந்து 7 அடுக்குகள் உடைகளை ஒன்றா அணிஞ்சோம் சார். மொத்த தென்கடல் பகுதியில் பயணித்த வேளையில் இப்படி 7 அடுக்கு உடைகளை அணிஞ்சு தான் பயணித்தோம் சார். சில வேளைகளில் நாங்கள் கேஸ் அடுப்பு மூலமாக எங்கள் கைகளுக்கு சூடு ஏற்றிக்குவோம் சார். சில வேளைகளில் சுத்தமாக காற்றே வீசாத போது நாங்கள் கப்பற்பாயை கீழே இறக்கி மெதுவாக பயணித்தோம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் எங்கள் பொறுமையை சோதிக்கிற மாதிரி இருக்கும் சார். எப்படியெல்லாம் கஷ்டங்களை எதிர்கொள்கிறாங்க நம்ம நாட்டு பெண்கள்னு கேட்கும்போது மக்களுக்கு ஏக ஆச்சரியமாக இருக்கும். சரி, இந்த சுற்றுப்பயணத்தின் போது நீங்கள் பல்வேறு நாடுகளில் தங்கியிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் என்ன? பாரத நாட்டு பெண்கள் 2 பேரை பார்க்கும்போது அவங்க எப்படி உணர்ந்தாங்க சொல்லுங்களேன். சரி சார், எங்களுக்கு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. நாங்கள் 8 மாதங்களில் 4 இடங்களில் தங்கினோம் சார். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, போர்ட் ஸ்டான்லி, அப்புறம் தென்னாப்பிரிக்கா சார். ஒவ்வொரு இடத்துலையும் சராசரியாக எத்தனை நாள் தங்க வேண்டி இருந்துச்சு? சார், நாங்கள் மொத்தம் 14 நாட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தங்கினோம் சார். ஒவ்வொரு இடத்துலையும் 14 நாட்களா? கரெக்ட் சார். அது மட்டும் கிடையாது, நாங்கள் உலகத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் இந்தியர்களை பார்த்தோம் சார். அதுவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையோடையும் இருந்தாங்க. பாரதத்தோட பேருக்கு பெருமை சேர்த்துட்டு இருந்தாங்க சார். எங்கள் வெற்றியை அவங்க தங்களோட வெற்றியாக நினச்சாங்கன்னு தான் எங்களுக்கு பட்டுச்சு சார். ஒவ்வொரு இடத்துலையும் எங்களுக்கு பல வகையான அனுபவங்கள் கிடைச்சிது. எடுத்துக்காட்டா ஆஸ்திரேலியாவில் மேற்கு ஆஸ்திரேலிய பாராளுமன்றத்தோட அவைத்தலைவர் எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ரொம்பவே ஊக்கமளிச்சாங்க. எப்போவுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு ரொம்ப பெருமைப்பட வைக்கும் சார். அதே போல் நாங்கள் நியூசிலாந்துக்கு போன போது அங்கே மாவரிகள் எங்களை வரவழைச்சாங்க. நம்ம பாரத நாட்டு கலாச்சாரத்துக்கு ரொம்பவே மரியாதை கொடுத்தாங்க சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போர்ட் ஸ்டான்லிங்கிற ஒரு தொலைவான தீவு சார். அது தென் அமெரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கே வெறும் 3500 மக்கள் தான் வசிக்கிறாங்க. இருந்தாலும் அங்கேயும் நாங்கள் ஒரு குட்டி இந்தியாவை பார்க்க முடிஞ்சுது. அங்கே கூட 45 இந்தியர்கள் இருந்தாங்க. அவங்க எங்களை அவங்க வீட்டில் ஒருத்தங்களா நினச்சி நடத்துனாங்க சார். பலே, உங்களை மாதிரியே ஆக நினைக்கிற நம்ம தேசத்தோட பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்தி அளிக்க விரும்புகிறீங்க? சார், நான் லெஃப்டினன்ட் கமாண்டர் ரூபா பேசுகிறேன். இப்போ யாராவது மனசை ஊன்றி உழைச்சாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இயலாத விஷயம்னு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் உங்கள் மூலமாக சொல்லிக்க விரும்புகிறேன் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க, எங்கே பிறந்தீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எங்கள் 2 பேரோட ஆசையும் என்னென்னா, பாரதத்தோட இளைஞர்களும் பெண்களும் பெரிய பெரிய கனவுகளை காணணும். அனைத்து பெண்களும் பாதுகாப்பு துறையில் விளையாட்டுங்களை சாகசங்களில் ஈடுபட்டு தேசத்துக்கு பெருமை சேர்க்கணும் அப்படின்றது தான் சார். தில்னாவும் ரூபாவும் பேசினதை கேட்ட பிறகு நீங்கள் எத்தனை பெரிய சாகசத்தை செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரே புலகாங்கிதமாக இருக்கு. என் தரப்பிலிருந்து உங்கள் 2 பேத்துக்கும் பல பல நன்றிகள். கண்டிப்பாக உங்களோட உழைப்பு, உங்கள் வெற்றி, உங்களோட சாதனை இதெல்லாம் தேசத்தோட இளைஞர்களுக்கும் தேசத்தின் பெண்களுக்கும் பெரிய கருத்தூக்கமாக இருக்கும். தொடர்ந்து மூவண்ண கொடியோட பெருமைக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருங்க. உங்கள் அனைத்து எதிர்கால முயற்சிகளுக்கும் என்னோட ஏராளமான நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பல பல நன்றிகள். வணக்கம், நமஸ்காரம். வணக்கம் சார். நண்பர்களே, நம்முடைய புனித நாட்கள், பண்டிகைகள் எல்லாம் பாரதத்தின் கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. சட் பூஜை இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள். இது தீபாவளிக்கு பிறகு வருகிறது. சூரிய தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பெரும் புனித நாள் மிகவும் விசேஷமானது. இதிலே நாம் அஸ்தமனமாகும் சூரியனுக்கு நீரால் அஞ்சலி செலுத்துகிறோம், அவனை வழிபடுகிறோம். சட் என்பது
தேசத்தின் பல்வேறு பாகங்களில் மட்டும் கொண்டாடப்படுவதில்லை, உலகெங்கிலும் இதை கொண்டாடுவதை பார்க்கலாம். இன்று இது ஒரு உலகளாவிய பண்டிகையாக ஆகி வருகிறது. நண்பர்களே, பாரத அரசும் கூட சட் பூஜை தொடர்பாக ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சட் பெரும் நாளை யுனெஸ்கோ அமைப்பின் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், அதாவது கலாச்சார மரபு பட்டியலில் சேர்க்கும் முயற்சியில் பாரத அரசு ஈடுபட்டிருக்கிறது. சட் பூஜை எப்போது யுனெஸ்கோவின் பட்டியலில் இடம்பெறுமோ அப்போது உலகின் அனைத்து இடங்களைச் சேர்ந்த மக்களும் இதன் பெருமை மற்றும் தெய்வீகத்தன்மையை அனுபவித்து உணர்வார்கள். நண்பர்களே, சில காலம் முன்பாக பாரத அரசின் இப்படிப்பட்ட முயற்சிகள் காரணமாக கோல்கத்தாவின் துர்கா பூஜையும் கூட யுனெஸ்கோவின் இந்த பட்டியலின் அங்கமாக ஆனது. நாம் நமது கலாச்சார ஏற்பாடுகளுக்கு இப்படிப்பட்ட உலகளாவிய அடையாளத்தை அமைத்துக் கொடுத்தோமேயானால் இவை பற்றி உலகம் அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும், இவற்றிலே கலந்து கொள்ள முன்வரும். நண்பர்களே, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று காந்தி ஜெயந்தி வருகிறது. காந்தியடிகள் எப்போதுமே சுதேசியை கைக்கொள்வதன் மீது அழுத்தம் கொடுத்து வந்திருக்கிறார். இவற்றிலே காதி மிகவும் முக்கியமானது. துரதிர்ஷ்டவசமாக சுதந்திரம் கிடைத்த பிறகு காதியின் ஒளி சற்று மங்கிப் போனது. ஆனால் கடந்த 11 ஆண்டுகளில் காதியின் மீது தேசத்தின் மக்களுக்கு ஈர்ப்பு அதிகரித்து விட்டது. கடந்த சில ஆண்டுகளிலே காதியின் விற்பனையில் விறுவிறுப்பு கூடியிருக்கிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியன்று ஏதாவது ஒரு காதி பொருளை நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்கள் என்று நான் உங்களிடம் விண்ணப்பம் செய்து கொள்ளுகிறேன். பெருமையோடு கூறுங்கள், இது சுதேசி பொருள் என்று. இதை சமூக ஊடகத்திலே வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஹேஷ்டேகிலே பகிருங்கள். நண்பர்களே, காதியைப் போலவே நமது கைத்தறி மற்றும் கைவினைப் பொருள் துறையிலும் கூட கணிசமான அளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை காண முடிகிறது. நமது பாரம்பரியமும் நூதனமும் ஒருங்கே பயணித்தால் அற்புதமான விளைவுகள் ஏற்படுத்த முடியும் என்பதற்கு சான்றாக இன்று நமது தேசத்திலே பல எடுத்துக்காட்டுகளை நம்மால் காண முடியும். யாழ் நேச்சுரல்ஸ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு உதாரணம். இங்கே அசோக் ஜெகதீசன் அவர்களும் பிரேம் செல்வராஜ் அவர்களும் கார்ப்பரேட் வேலையை உதறி தள்ளிவிட்டு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டார்கள். இவர்கள் புல் மற்றும் வாழையின் நார்களால் யோகா பாயை தயாரித்தார்கள். தாவர வண்ணங்களால் துணிக்கு வண்ணம் சேர்த்தார்கள். 200 குடும்பங்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை அமைத்துக் கொடுத்தார்கள். ஜார்க்கண்டின் ஆஷிஷ் சத்யவ்ரத் சாஹூ அவர்கள் ஹோகர் பிராண்ட் வாயிலாக பழங்குடியினத்தவரின் நெசவு மற்றும் துணிகளை உலக மேடை வரை கொண்டு சென்றார். இவருடைய முயற்சியால் இன்று ஜார்க்கண்டின் கலாச்சார மரபு பிற நாடுகளைச் சேர்ந்த மக்களின் கவனத்தை கவர்ந்து வருகிறது. பீகாரின் மதுபனி மாவட்டத்தின் ஸ்வீட்டி குமாரி அவர்களும் கூட சங்கல்ப் கிரியேஷனை தொடங்கினார். மிதிலா ஓவியங்களை இவர் பெண்களின் வாழ்வாதாரத்திற்கான சாதனமாக ஆக்கினார். இன்று 500க்கும் அதிகமான ஊரக பெண்கள் இவரோடு இணைந்திருக்கின்றார்கள். தற்சார்பு பாதையில் நடைபோடுகின்றார்கள். வெற்றியின் இந்த அனைத்து கதைகளும் நமது பாரம்பரியங்களில் வருமானம் ஈட்டுவதற்கு எத்தனை வழிகள் மறைந்திருக்கின்றன என்பதையே நமக்கு கற்பிக்கின்றன. என் மனம் நிறை நாட்டு மக்களே, அடுத்த சில நாட்களில் நாம் விஜயதசமியை கொண்டாட இருக்கிறோம். இந்த முறை விஜயதசமி மேலும் ஒரு விஷயம் காரணமாக மிகவும் விசேஷம் நிறைந்தது. இந்த நாளன்றுதான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் 100 ஆண்டுகள் முன்பாக நிறுவப்பட்டது. ஒரு நூற்றாண்டின் இந்த பயணம் எத்தனை அற்புதமானது, வரலாறு காணாதது, உத்வேகம் அளிக்க வல்லது. இந்த நாளிலிருந்து 100 ஆண்டுகள் முன்பாக ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் நிறுவப்பட்ட போது தேசம் பல நூற்றாண்டு கால அடிமை தலைகளில் சிக்கியிருந்தது. இந்த பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பழமையான அடிமைத்தனம் காரணமாக நமது சுயமரியாதைக்கும் தன்னம்பிக்கைக்கும் ஆழமான காயம் ஏற்பட்டிருந்தது. உலகின் மிகத் தொன்மையான நாகரீகம் தனது அடையாளத்தை தொலைத்துவிட்டு அதை தேடுவதில் தவித்துக் கொண்டிருந்தது. நாட்டு மக்கள் தாழ்வு மனப்பான்மைக்கு இரையாகி இருந்தார்கள். ஆகையால் தேசத்தின் விடுதலையோடு கூடவே தேசத்தின் கருத்தியல் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை பெற்றாக வேண்டியது மிக மகத்துவமானதாக இருந்தது. இந்த நிலையில்தான் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் ஹெட்கேவார் அவர்கள்
இந்த விஷயம் குறித்து ஆழமாக ஆலோசித்த பிறகு இந்த பகீரத பணியை நிறைவேற்றும் பொருட்டு அவர் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நன்னாளில் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை நிறுவினார். டாக்டர் ஐயா காலமான பிறகு பெருமதிப்பிற்குரிய குருஜி அவர்கள் தேச சேவையின் இந்த மகாவேள்வியை முன்னெடுத்துச் சென்றார். பெருமதிப்பிற்குரிய குருஜி கோல்வால்கர் கூறுவதுண்டு, ராஷ்டிராய ஸ்வாஹா இதம் ராஷ்டிராய இதன் நமமாம். அதாவது இது என்னுடையதல்ல, இது தேசத்தினுடையது என்று. இதிலே சுயநலத்திற்கு அப்பாற்பட்டு தேசத்திற்காக அர்ப்பணிக்கும் உணர்வினை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான உள்ளெழுச்சி அடங்கியிருக்கிறது. குருஜி கோல்வால்கர் அவர்களின் இந்த வாக்கியம்தான் லட்சக்கணக்கான ஸ்வயம் சேவகர்களுக்கு தியாகம் மற்றும் சேவையின் பாதையை காட்டியது. தியாகம் மற்றும் சேவையின் இந்த உணர்வும் ஒழுக்க பாடமும் தான் சங்கத்தின் மெய்யான பலம். இன்று RSS அமைப்பு 100 ஆண்டுகளாக களைப்படையாமல் தடைப்படாமல் தேச சேவையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால்தான் தேசத்தில் எங்கே இயற்கை பேரிடர் ஏற்பட்டாலும் RSSஇன் ஸ்வயம் சேவகர்கள் அனைவருக்கும் முன்னதாக அங்கே சென்று நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. லட்சோபலட்சம் ஸ்வயம் சேவகர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் தேசத்துக்கே முதன்மை என்ற இந்த உணர்வுதான் எப்போதும் முதன்மையானதாக இருக்கிறது. தேச சேவை என்ற மாபெரும் வேள்வியிலே தங்களை தாங்களே அர்ப்பணம் செய்து வரும் ஒவ்வொரு ஸ்வயம் சேவகருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் அர்ப்பணம் செய்கிறேன். என் கனிவான நாட்டு மக்களே, அடுத்த மாதம் அக்டோபர் 7ஆம் தேதியன்று மகர்ஷி வால்மீகியின் பிறந்த நாள். மகர்ஷி வால்மீகி பாரத நாட்டு கலாச்சாரத்தின் எத்தனை பெரிய ஆதாரம் என்பது நம் அனைவருக்கும் நன்கு புரியும். இந்த மகர்ஷி வால்மீகி தான் நமக்கெல்லாம் பகவான் ராமன் பற்றிய அவதாரக் கதைகளை இத்தனை விரிவான முறையிலே அறிமுகம் செய்து வைத்தார். அவர் மனித சமுதாயத்திற்கு ராமாயணம் போன்றதொரு அற்புதமான நூலினை அளித்தார். நண்பர்களே, ராமாயணத்தின் இந்த தாக்கத்திற்கான காரணம் அதிலே பொதிந்திருக்கும் பகவான் ராமனின் ஆதர்சங்களும் நற்பண்புகளும் தான். பகவான் ராமன் சேவை, சமத்துவ மனப்பான்மை மற்றும் கருணை ஆகியவற்றால் அனைவரையும் அரவணைத்தார். ஆகையால்தான் மகர்ஷி வால்மீகியின் ராமாயணம் ராமன், அன்னை சபரி, நிஷாத்ராஜ் என்ற குகன் ஆகியோரோடுதான் நிறைவாகிறது. அந்த வகையிலே நண்பர்களே, அயோத்தியிலே ராமனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்ட போது கூடவே குகனுக்கும் மகர்ஷி வால்மீகிக்கும் கூட ஆலயம் எழுப்பப்பட்டது. நீங்களும் அயோத்தியிலே ராமலீலையை தரிசனம் செய்யுங்கள். மகர்ஷி வால்மீகி, நிஷாதராஜன் குகனுடைய ஆலயத்திற்கும் தரிசனம் செய்து வாருங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். என் உளம் நிறை நாட்டு மக்களே, கலை, இலக்கியம், கலாச்சாரத்தின் மிகச் சிறப்பான விஷயம் என்னவென்றால் இவை எந்த ஒரு வரம்பிற்குள்ளும் கட்டுப்பட்டு இருக்காது. இவற்றின் நறுமணம் அனைத்து எல்லைகளையும் தாண்டி மக்களின் மனங்களை தொட்டு வருடிவிடும். தற்போதுதான் பாரிஸில் ஒரு கலாச்சார நிறுவனமான சௌந்தக் மண்டபா தனது 50 ஆண்டுகளை நிறைவு செய்தது. இந்த மையமானது பாரத நாட்டு நடனத்தை வெகுஜனங்களுக்கு விருப்பமானதாக ஆக்குவதிலே பரவலான பங்களிப்பை அளித்திருக்கிறது. இதை மிலேனா சால்வினி அவர்கள்தான் நிறுவினார். இவருக்கு சில ஆண்டுகள் முன்பாகத்தான் பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவிக்கப்பட்டது. நான் சௌந்தக் மண்டபாவோடு இணைந்த அனைவருக்கும் பல பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன். வருங்காலத்தில் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் என் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நண்பர்களே, இப்போது நான் உங்களுக்கு 2 சிறிய ஒலிக்குறியீடுகளை இசைக்க இருக்கிறேன். இவற்றை கவனமாக கேளுங்கள். தயாலு சித்தகின் சித்தனா மினிஹ கௌருந்தோ மசபந்தே மினிஹ மினிஹ கன சொந்தினே நேனு விதோ பிந்த குதுசித்துவே தயாலு சித்தகின் சித்தனா மினிஹ கௌருந்தோ மசபந்தே மினிஹ மினிஹ கன சொந்தினே. இப்போது 2வது ஒலிக்குறிப்பை இசைக்கிறேன், கேளுங்கள். மனிதன் மனிதனுக்காயில்லையே,
மற்றதுதான் இங்கு கவலைப்படும் கருணையுள்ளத்தில் பரவிடவே அன்பு செய்வாய் நீ என் தோழா மனிதன் மனிதனுக்காயில்லையே மற்றதுதான் இங்கு கவலைப்படும் கருணையுள்ளத்தில் பரவிடவே. இந்த குரலுக்குச் சொந்தக்காரரான பூபேன் ஹசாரிகா அவர்களின் பாடல்கள் உலகெங்கிலும் பல்வேறு நாடுகளை இணைக்கின்றது என்பதற்கு சாட்சியாக இருக்கின்றது. இதிலே பூபேந்தா அவர்களின் மிக பிரபலமான பாடலான மனுஹே மனுஹார் பாபே, இதனை இலங்கையைச் சேர்ந்த கலைஞர்கள் சிங்கள மொழியிலும் தமிழிலும் மொழியாக்கம் செய்திருக்கின்றார்கள். நான் உங்களுக்கு இவற்றின் ஒலிக்குறிப்புகளைத்தான் இசைத்தேன். சில நாட்கள் முன்பாக அசாமிலே அவருடைய 100ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ளும் பெரும் பேறு எனக்கு கிடைத்தது. இது உள்ளபடியே நினைவில் கொள்ளத்தக்க ஒரு நிகழ்ச்சியாக எனக்கு அமைந்தது. நண்பர்களே, பூபேன் ஹசாரிகா அவர்களின் 100ஆண்டினை அசாம் கொண்டாடி வரும் வேளையிலே சில நாட்கள் முன்பாக ஒரு துக்ககரமான சம்பவமும் நடந்தது. ஜுபின் கர்க் அவர்களின் அசந்தர்ப்பமான இறப்பும் நம்மை சோகத்தில் ஆழ்த்தியது. ஜுபின் கர்க் அவர்கள் ஒரு பிரபலமான பாடகர். நாடெங்கிலும் தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டவர். அசாமின் கலாச்சாரத்தின் மீது அவருக்கு பெரும் ஈடுபாடு இருந்தது. ஜுபின் கர்க் அவர்கள் நமது நினைவுகளில் என்றென்றும் நீங்காதிருப்பார். அவருடைய இசையானது வருங்கால தலைமுறைகளையும் சொக்க வைக்கும். ஜுபின் கர்க் ஆசில் அஹோமார் ஹமோ சக்ருதிர் உஜால் ரத்னோ ஜனோதார் ஹிருதயாத் தேயோ ஹிருதயாய ஜியாய் தாகிபோ. ஜுபின் அசாமிய கலாச்சாரத்தின் கோஹினூர் வைரமாக திகழ்ந்தவர். உடல் ரீதியாக அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் என்றென்றும் நம் இதயங்களில் நீங்காதிருப்பார் என்பதுதான் இதன் பொருள். நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக நம்முடைய தேசத்தின் ஒரு மகத்துவம் வாய்ந்த சிந்தனையாளரும் கருத்தியல்வாதியுமான எஸ்.எல். பைரப்பா அவர்கள் காலமானார். பைரப்பா அவர்களுடன் எனக்கு தனிப்பட்ட தொடர்பும் இருந்தது. எங்களுக்கு இடையே பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆழமான உரையாடலும் நிகழ்ந்திருக்கிறது. அவருடைய படைப்புகள் இளைய தலைமுறையினருக்கு பாதை வகுத்து கொடுத்தது. கன்னடத்தின் பல படைப்புகளின் மொழியாக்கமும் இப்போது கிடைக்கின்றது. நம்முடைய வேர்கள் மற்றும் கலாச்சாரத்தின் மீது நாம் பெருமைப்படுவது எத்தனை முக்கியமானது என்று அவர் நமக்கு சொல்லிச் சென்றிருக்கிறார். எஸ்.எல். பைரப்பா அவர்களுக்கு என்னுடைய உணர்வுபூர்வமான நினைவாஞ்சலிகளை நான் அர்ப்பணம் செய்கிறேன். இளைஞர்களே, அவருடைய படைப்புகளை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன். எனதருமை நாட்டுமக்களே, வரவிருக்கும் நாட்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக பண்டிகைகளும் சந்தோஷங்களும் நம் வீட்டுக் கதவுகளை தட்ட இருக்கின்றன. ஒவ்வொரு புனித நாளின் போதும் நாம் பொருட்களை வாங்குகிறோம். மேலும் இந்த முறை பார்த்தால் ஜிஎஸ்டி சேமிப்பு கொண்டாட்டம் வேறு நடந்து வருகிறது. நண்பர்களே, ஒரு உறுதிப்பாட்டோடு நீங்கள் உங்களுடைய பண்டிகைகளை மேலும் சிறப்பாக கொண்டாட முடியும். இந்த முறை பண்டிகைகளின் போது சுதேசிப் பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டாடுவோம் என்று நாம் மன உறுதிப்பட்டால் நமது பண்டிகைகளின் ஒளிவெள்ளம் பல மடங்கு பெருகிவிடும் என்பதை நீங்களே பார்க்கலாம். உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை பொருட்களை வாங்கும்போது நினைவில் கொள்ளுங்கள். நம் தேசத்தில் தயாராவதை மட்டும் நான் வாங்குவேன் என்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நம் நாட்டு மக்களின் தயாரிப்புகளை மட்டுமே வீட்டுக்கு கொண்டு வருவேன் என்று உறுதி மேற்கொள்ளுங்கள். நம் நாட்டு மக்களின் உழைப்பிருக்கும் பொருட்களையே பயன்படுத்துவேன் என்று உறுதிப்படுங்கள். இப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் நாம் பொருட்களை மட்டும் வாங்கவில்லை, நாம் ஏதோ ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையை வீட்டுக்கு கொண்டு வருகிறோம். யாரோ ஒரு கைவினைஞரின் உழைப்புக்கு மரியாதை அளிக்கிறோம். யாரோ ஒரு இளைஞரின் தொழில் முனைவுக்கு இறக்கை அளிக்கிறோம் என்று கொள்ளுங்கள். நண்பர்களே, பண்டிகைகள் காலத்தில் நாம் அனைவரும் நமது வீடுகளிலே தூய்மையை பேணுவோம். ஆனால் தூய்மை நம் வீடுகள் என்ற 4 சுவர்களுக்கு உள்ளே மட்டும் அடங்குவதில்லை. வீதிகள், குடியிருப்பு பகுதிகள், சந்தைகள், கிராமங்கள் என அனைத்து இடங்களிலும் தூய்மையை பேணிக் காப்பது என்பது நம் அனைவரின் பொறுப்பாகும். நண்பர்களே, நம்முடைய தேசத்திலே எப்போதும் விழாக்கள் நிறைந்திருக்கும் என்றாலும் தீபாவளி ஒரு மகா விழாவாகவே கருதப்படுகிறது. வரவிருக்கும் தீபாவளி பண்டிகைக்கும் உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இதோடு கூடவே நான் மீண்டும் ஒரு விஷயத்தை உரைக்கிறேன். நாம் தற்சார்பு உடையவர்களாக ஆக வேண்டும்.
தேசம் தற்சார்பு உடையதாக ஆக வேண்டுமென்றால் இதற்கான பாதை சுதேசியை நாம் முன்னெடுத்துச் செல்வதிலே தான் இருக்கிறது. நண்பர்களே, மனதின் குரலில் இந்த முறை இம்மட்டே. அடுத்த மாதம் மீண்டும் புதிய விஷயங்கள், கருத்தூக்கங்களோடு நாம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள், பல பல நன்றிகள்.